வேலை கிடைச்சிருச்சா? எங்கடா? காஸ்மெட்டிக் கம்பெனில மாசத்துக்கு ₹1,00,000 சம்பளம். நாளையில இருந்து உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கமா, பணத்தை நான் தரேன். பாத்தீங்களா? ஐயோ, நான் சொன்னேன்ல, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவன் தான் என்ன பாத்துக்குவான்னு சொன்னேன்ல. ஐயோ, ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் போலீஸ். யார் என்ன பாத்துக்கிட்டீங்க? என்னம்மா சார் என்ன வேலைக்கு போயிட்டாரா? இல்லங்க, ரெடி ஆகுறான். சரிம்மா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்ல, அவனுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுத்துரு. புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் நேத்தே வாங்கிட்டாங்க. பணம் எங்க இருந்து வந்தது? எதிர் வீட்ல இருக்க பத்மநாபன் பையன் கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்துருமான்னு என்கிட்ட கொடுத்தாரு. அத வச்சு வாங்கிக்கிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஓ, பையனா நீங்களா? ஐயோ, நான் பையனதும் நம்ம பையன்னு நினைச்சிட்டேங்க. என்னோட சர்வீஸ்ல உங்கள மாதிரி திருட்டு பசங்களை நான் பார்த்ததே இல்லம்மா. ராஜா, அதோ அங்க பாருங்க, என் புள்ள புது ட்ரெஸ்ல என் புள்ள அவ்வளவு அழகா இருக்கான். பை பேரண்ட்ஸ். டேய் நில்லு, கொஞ்சமாவது புத்தி இருக்கடா உனக்கு. என்னடா இது பேண்ட்? ஏதோ திருநாய் கூட சண்டை போட்ட மாதிரி இந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கு. அப்பா, ஒரு பேண்ட்டுக்கு 2 மீட்டர் துணி எடுக்கிறீங்களே, அப்படி இல்ல. வாங்கும்போது டார்க் ப்ளூவா, தோச்சதுக்கு அப்புறம் லைட் ப்ளூவா மாறுது. அந்த கதெல்லாம் இங்க இல்ல. பெர்ஃபெக்ட்டான டெக்னீஷியன்ஸ், ஹேண்ட்ஸமான டிசைனர்ஸ் பார்த்து பார்த்து தச்ச Dress தான் இது. இட்ஸ் a brand dad. Bye mom. இவன் திருந்திட்டான்னு நீ நம்புற? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்ய போறாங்க. அதுதான் தெரியுமே. இவன் வேலை செய்ய போறது இல்ல, அவங்க தான் வேலை செய்யணும். டேய், அறிவு கட்ட முட்டா பையல, பயம் விட்டு போச்சா? என் கை வலியா இருக்குண்ணா, தூக்க முடியலண்ணா. அதான் அந்த கை நல்லா இருக்குல. உண்மையாவே என்னால முடியலண்ணா. ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்ல, மண்டைய உடைக்கிற பாரு. அண்ணா விடுங்கண்ணா. விடாத, வேலை செய்யணும்னா எதிர்த்து பேசுற. யாரா நீ? பசங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு. இதுல கைய வாங்குற? விட்றா, கைய விட்றா. ஏய், முதல்ல சாரி கேளு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா? அவங்கிட்ட சாரி கேளு. சாரி சாரி சாரி. அது எல்லாத்தையும் நீ எடு. நானா? அவன எடுறா. உன் பேர் என்ன? வாசுண்ணா. என் கூட வரியா? திரும்பவும் வேலைக்காண்ணா? இல்லடா, நீ சாப்பிட்டியா இல்லையா? மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். செகண்ட் டேக்கே ஜீன்ஸா? நாளையில இருந்து டி-ஷர்ட், ஷார்ட்ஸ், பைஜாமாஸ் இதெல்லாம் ஐயோ, போடுவீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். வேலை கிடைச்சிருச்சேன்னு புதுசா வாங்கின மேடம். இதுவா? மேடம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபார்மல்ஸ் போட்டா ஏதோ இருக்குன மாதிரி ஃபீவரிஷா கடுப்பேத்தும் மேடம். மேடம், இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்களா மேடம்? ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். எனக்கு ஓகே தான், ஆனா அந்த ராகுல் பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க. அது பாத்துக்கலாம் மேடம். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கும் ஓகே. தம்பி நம்ம ஃப்ரெண்ட் தான். ஹாய். நீங்க என்ன படிக்கிறீங்க? அவன் படிக்கலங்க, நம்ம கம்பெனில வேலை பார்க்கறான். நம்ம கம்பெனிலயா? கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஹீரோ நினைப்பா உனக்கு? ஜீன்ஸ் பத்தி சொல்றீங்களா? இப்பதான் மேடம் கிட்ட பெர்மிஷன் வாங்குனேன். செங்காரெட்டி ஆளுங்களை அடிச்சியா? மைக்கா சப்ளையர்ஸ்ல அவன் தான் நம்பர் 1. ஒழுங்கா வா. ஸ்டாப் இட் ராகுல். பாலு, எதுக்கு அடிச்சீங்க? மேடம், சின்ன பசங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க, இவனை அடிக்க வேற செஞ்சாங்க. வாட்? சைல்ட் லேபர்ஸ் என்கரேஜ் பண்ற இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க எதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க? சேஞ்ச் த வெண்டர். அது என் கையில இல்ல. இட்ஸ் your father's concern. Sure, you should talk to him. This is my company and you can leave. பாலு, மேடம், நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நீங்க ரெடியா இருங்க. அங்க யாரையாவது அடிக்கணுமா? பாலு, 2 நாள் தான் வெண்டரை அடிச்சிட்டீங்க. இதோ அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்க. உங்களை சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும் போலயே. நீங்க குழந்தை இல்லல?